எண்ணமே கண் எண்கண், எண்ணமே கண்ணாக கொண்டு செய்தமையால் எண்கண் அப்படின்னு பேர். இந்த ஊரில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமியோடைய திருநாமம், பிரகன்னாயகி அப்படின்னு அம்பாளுடைய திருநாமம். இந்த ஆலயத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அஷ்டநேத்திர புராதீசம் சிவசக்தி சமன்மிதம் மயூரவாகனாரூடம் ஷண்முகம் குலதெய்வதம் அப்படிங்கிற வாக்கிற்கிணங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுநாயகமாக இந்த முருகப்பெருமான் அருளாட்சி செய்கின்றார். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா 6 முகத்தோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் 12 திருக்கரங்களோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். தெற்கு நோக்கி குருவா அனுகிரகம் பண்ணுறார் இந்த ஊரில் சுவாமி. இந்த முருகப்பெருமானுடைய பூரா வீட்டுமே இந்த 2 மைல்கால் தெரிகிற அவருடைய வீட்டு தாங்கின்னு இருக்கிற மாதிரி அமைச்சது ரொம்ப சிறப்பானது. இங்கே சிற்பிக்கு வந்து அனுகிரகம் பண்ணதுனால இந்த ஊர்லேயே அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு திருநாமம். பிரம்மா வந்து தனக்கு படைக்கும் தொழில் வேண்டி இந்த ஆலயத்தில் உள்ள பரமேஸ்வரனை பூஜை பண்ணக்கூடிய காலத்தில் பூவே இல்லாதனால என்ன பண்ணுறார், தன்னுடைய 8 கண்மலரையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறார். 8 கண்மலரால் பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு அஷ்டநேத்திரபுரம் அப்படின்னு பேர். அஷ்டம்னா 8, நேத்திரம்னா கண், அதனாலையும் எண்கண்ணு பேராக இருந்தால் சொல்லப்பட்டாலும் இந்த ஆலயத்தில் இருந்திருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 தலைகள் மட்டும் இருக்கும், கிரீடம் இருக்காது. 4 வேதங்களும் அவரை விட்டு போனதுனால இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பூஜை செஞ்சு அவருக்கு தெற்கு நோக்கி பிரம்மா இந்த ஊரில் உபதேசம் பண்ணுறார். இந்த தீர்த்தத்துக்கு வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் அவர் ஸ்நானம் பண்ணி முருகப்பெருமான் அனுகிரகத்தினால இந்த ஆலயத்தில் வந்து அவரை பூஜை பண்ணி அவருக்கு வந்து தெற்கு நோக்கி உபதேசம் பண்ணி பிரணவத்தோடைய உபதேசம் இந்த ஊரில் பண்ணி தொழிலை திரும்பி கொடுக்குறார் இந்த ஊரில். அதனால் சுவாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னும் முருகப்பெருமான் வந்து அருகாமையிலே பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி வந்திருக்கு ரொம்ப விசேஷமானது. சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் முருகன் முன்ன சொன்ன மாதிரி சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் முருகப்பெருமானுடைய சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானது.